ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமுதம் வணக்கம் குறிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடி மாத சிறப்புகள் நிறைய இருக்கு. அங்க ஆடி மாதம் என்றால் என்ன? ஆடி மாதம் ஆடி மாதம், மார்கழி மாதம் இதெல்லாம் பீட மாசம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னுவாங்க. அது பீடை மாசம் இல்லை, பீடுடைய மாதம், பெருமை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாதம். ஆக தேவர்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னாக்கா, மனித ஆண்டு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு ஒரு மாதிரி, மனிதனுக்கு ஒரு ஆண்டு, தேவர்களுக்கு ஒரு நாள். ஆக ஆடி மாதம் அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், மாலை 6லேருந்து 8 வரைக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் மகாலட்சுமியை வாசம் செய்வார்கள். இப்போ ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறது? ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு, செவ்வாய்க்கிழமை சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு. இந்தந்த நாள்களில் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ பூஜைகள், மாரியம்மன் சக்தி பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். பூலோகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் மக்கள் சுப காரியங்களை நிகழ்த்த மாட்டார்கள். ஏனென்றால் இந்த ஆடி மாதம், மார்கழி மாதம் சிவபெருமானுக்கு, சக்தி தெய்வங்களுக்கு உகந்த மாதம். ஆக அந்த காலையில் 4லேருந்து 6 மாலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இந்த மாதத்தில் என்ன சிறப்பு? ஆடி மாதத்தில் என்ன சிறப்புனாக்கா, ஆடி அமாவாசை இருக்கிறது, பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்வது. ஜாதகத்தில் பல குறைகள்லாம் இருக்கும். அந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதுர் தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த பிதுர் தோஷத்தை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்னு ஓடும் நீர்நிலைகள் அங்கெல்லாம் போய் நம்ம பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதிகள் செய்தால் அங்கே அதை வாங்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க அந்த பிதுர்கள். நம்முடைய குடும்பத்தில் 2-3 தலைமுறைக்கு முன்னாடி போன அந்த மூதாதை தெய்வங்கள் அங்கே காத்துட்டு இருப்பாங்க. இன்னார் வந்தாங்களா, இவங்க நமக்கு எதனா கொடுத்தாங்களா, யாரோருக்கோ கொடுப்பாங்க. அவங்களுக்கு உண்டானதை வாங்கிட்டு போவாங்க. நமக்கு உண்டான யார் வந்திருக்கான் அப்படின்னு அந்த பிதுர்கள் தேவதைகள், நம்ம 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு உண்டான பெரியவர்கள் சாமிகிட்ட போய் சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடி அமாவாசை நீர்நிலைகளில் நம்ம பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், திதி பண்ணணும். அது ஆடி அமாவாசை செய்தால் பல வருஷங்கள் நிறுத்தி வச்சிருந்த அந்த அந்த பிதுர் தோஷங்கள், பல வருஷங்கள் செய்யாமல் தர்ப்பணங்கள்லாம் அந்த ஒரு மாதம் ஆடி அமாவாசை செய்தால் சிறப்படையும் என்று ஒரு ஐதீகம் இருக்கு. ஆக சக்தி தெய்வங்களுக்கு உண்டான அம்மன் எல்லாம் பல வகை அம்மன்கள் இருக்காங்க. சமயபுரத்தில் ஒரு மாரியம்மன் இருக்காங்க. இந்த சமயபுரத்து அம்மா கூட ஸ்ரீரங்கத்தில் தான் அவங்க முதல் இருந்தது. அந்த அம்மாவுடைய உக்கிரகம் தாங்க முடியாம அவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்து திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து பிரதிஷ்டை கொண்டு இங்கே கண்ணபுரம் சமயபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ விஜயநகரத்து பேரரசர் போருக்கு போனார். போருக்கு போகும்போது அம்மா கிட்ட ஒரு உத்தரவு கேட்டார். அம்மா, நான் அந்த போரில் வெற்றி பெற்று வந்தேன்னா உனக்கு ஒரு ஆலயம் நிர்மாணம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி போரில் போய் வெற்றி பெற்ற ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணார். அதுதான் இப்போ இந்த சமயபுரத்தில் இருக்கிற அந்த திருத்தலத்தில் இருக்கிற அந்த கோபுரங்கள் மற்றும் எல்லாமே அந்த மன்னர் பண்ணத்தான். ஆக ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஆடி பெருக்கு, ஆடி 18 எல்லாமே சிறப்பாக நடந்துன்னு வருது. அதே போன்று திருவையாறுல ஆடி அமாவாசை அன்று கைலாய தரிசனம் கிடைக்கிறது. இப்படி அங்கே அந்த ஆடி அமாவாசைன்னு அந்த கோயிலில் பிரத்யோகமா ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யும்போது கைலாய தரிசனம் அங்கே எல்லோருக்கும் சென்று பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதே போன்றுதான் திருநாகரசு சுவாமிகள் இந்த ஆடி அமாவாசை அன்று தான் அவர்களுக்கு சிவபெருமான் கைலாய தரிசனத்தை காட்சியளித்தார். ஆக அந்த ஆடி அமாவாசை என்பது எவ்வளவு பெருமைக்குரிய மாதங்கள் பாருங்க. ஆக இப்படியாக பல தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களையும் ஆடி மாதத்துல வரக்கூடிய சிவபெருமானுக்கு விசேஷங்கள், பெருமாளுக்கு விசேஷங்கள், பெருமாள் ஆலயங்கள்ல இந்த மாதிரி எல்லா ஆலயங்களையும் ஆடி மாதம் மொத்தமே சுவாமிக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள் தான். அங்க எல்லோரும் சென்று ஆலய தரிசனம் சாப மோசனமாக அந்த ஆடி மாசத்துல சென்று நம் இந்த 12 வருஷத்துக்கு போய் கோயிலுக்கு அந்த புண்ணியம் அந்த ஆடி மாசத்துல எல்லா தெய்வங்களையும் வணங்கினால் சிறப்பு. உங்க பக்கத்துல உங்க ஆலய பக்கத்துல பெருமாள் கோயில்ல போய் தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி சிவபெருமானாலையும் தரிசனம் பண்ணுங்க.
குறிப்பாக மாரியம்மன் அந்த அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க. எல்லா வளமும் நலமும் இந்த ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் தர வேண்டும் என்று இந்த ஆடி மாதத்தின் சிறப்பு உங்கள் முன்பு பணியாக சமர்ப்பிக்கப்படுகிறது. உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணா.